ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சிறகுகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்க ஊர்ல நாங்க கொண்டாடின ஆடி பூஜை விலாக் தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு வருஷம் ஆடி மாசமும் கடைசி செவ்வாய்க்கிழமை தான் நம்மள பூஜை கொண்டாடுவோம். ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ காலையில எழுந்ததுமே எல்லாருமே எழுந்து குளிச்சு கோவிலுக்கு பால்குடம் எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டோம். பால்குடம் எடுக்கும்போது சாமி அழைச்சு அவங்க பின்னாடி தான் பால்குடம், தீச்சட்டி, வேல் குத்துறது இது எல்லாமே போகும். ஒவ்வொரு வருஷமுமே பெரிய கருப்பர், சின்ன கருப்பர் சாமி ஆட்டம் சூப்பராக இருக்கும். ஏன்னா அவங்க அருவாள்லாம் ஏறுவாங்க. இந்த வருஷம் என்னாச்சு அப்படின்னா, சின்ன கருப்பர் சாமி ஆடுற அப்பா ஊர்லேருந்து வர முடியலை. ஸோ இந்த வருஷம் வெறும் பெரிய கருப்பரோட சாமி ஆட்டமும் அம்மன் சாமி ஆட்டம் மட்டும்தான் இருந்தது.
நம்ம கோயில் வந்து வயலுக்குள்ளே இருக்குது. அதனால கோயில் வீட்டுக்கிட்ட இருந்து சாமி அழைச்சி பால்குடம்லாம் எடுத்துட்டு ஊர் வழியாக போய் ஊருக்கு வெளியில் வந்து வயல் வழியாக போய் அதுக்கப்புறம் கம்மா கரையில் ஏறி தான் நாங்கள் வந்து கோவிலுக்கு போய் சேருவோம். இந்த தடவை அம்மா வீட்டிலேருந்து யாருமே வரல. ஸோ அவங்களுக்கு வந்து பங்காளி வீட்டில் ஒரு தீட்டாயிடுச்சு. அதனால கோவிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு வீட்டுக்கு வராமல் இருந்தாங்க. நாங்கள்லாம் பால்குடம் எடுக்கிறோம் அப்படின்றதுனால. ஆனால் பசங்கள்லாம் பால்குடம் எடுக்கிறத பார்க்கணும் அப்படின்னு ரோடு கிட்ட வந்து நின்று அம்மா வந்து பால்குடத்தெல்லாம் பார்த்துட்டு போனாங்க. பால்குடம் எடுத்துகிட்டு வரும்போது கம்மா கரையிலேருந்து பாதி பேர் பால்குடம் எடுப்பாங்க. ஸோ அங்கேயும் சாமி வந்து அருவாளில் ஏறும். மொத்தம் வந்து 3 இடத்துல சாமி வந்து அருவாளில் ஏறுவாங்க. கோவில்கிட்ட வந்தும் ஒரு இடத்துல அருவாளில் ஏறும். ஸோ வீடியோஸ் எடுக்கிறதுக்கு வந்து அவ்வளோவா நமக்கு ஆளுங்களே இல்லை. ஸோ நானும் பால்குடம் வேறு எடுத்துகிட்டு இருந்தேன்னா அப்பப்போ அந்த சின்ன பசங்க கிட்ட கொடுத்து கொஞ்சம் நேரம் எடுக்க வச்சுட்டு இருந்தேன். கோவிலில் வந்து பால்குடம் எல்லாமே நல்லபடியாக செலுத்தி முடிச்சாச்சு. இப்போ வந்து சாமிக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு வரவுமே கோயிலில் வந்து பிரசாதம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தவங்க இப்போல்லாம் வந்து பிரசாதம் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வாட்டியும் டெம்போவில் நாங்கள் வரும்போதே சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த தடவை வந்து வெஜ் பாலாவு அப்புறமா கேசரி பாத்தெல்லாம் கொடுத்தாங்க. அது போக எக்ஸ்ட்ரா வந்து கூழும் கிண்டி ஊற்றுனாங்க.
நிறைய பேர் வெளியிலேருந்து வர்றவங்களே கொஞ்சம் நிறைய பிரசாதங்கள்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அவங்களுமே கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம கோவிலுக்குன்னு பானை வாங்கிட்டு வந்திருந்தோம்ல பொங்கல் வைக்கிறதுக்கு, ஸோ அதனால் கோவிலுக்கு பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு கோவில் பொங்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பானையில் வைக்கிற பொங்கல் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதனால பெரும்பாலும் எங்களோட பெரியவங்க தான் வந்து இந்த பானையில் வைக்கிற பொங்கல் வந்து பத்திரமா பண்ணி எடுத்து வைப்பாங்க. நாங்கள் வந்து அதுக்கப்புறமா திருப்பி பெரிய பாத்திரத்தில் வந்து பொங்கல் வைப்போம். ஸோ அதை வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோம். இந்த பானையில் வைக்கிறது மட்டும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்து பொங்கல் வைக்கணும். இங்கே வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் முடிச்சுட்டு அம்மன் அலங்காரமும் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. இன்னி வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரியே பானையில் பொங்கல் வச்சு அதை இறக்கிட்டு போயிட்டு அம்மனுக்கு சாமி கும்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. அதுக்கப்புறமா ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து பொங்கல் வைப்போம். இது வந்து ஏன்னா நம்ம பூஜை போடுறதுக்கு வந்து ஈவினிங் ஆயிரும், 4:30 கிட்ட ஆயிடும். ஸோ அதுவரை எல்லாரும் பசியோடு இருக்க முடியாது. அதனால இந்த பாத்திரத்தில் பொங்கல் வச்சு எல்லாருக்குமே வந்து கொடுத்துருவோம். நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமுமே வந்து செட் சாரி எடுப்போம். ஸோ இந்த வருஷம் வந்து இந்த கலரில் இப்படி தான் வந்து செட் சாரி எடுத்திருந்தோம். ஸோ பெரும்பாலும் செட் சாரி எடுக்கணும் அப்படின்னா அந்த மந்த் பிகினிங்லேயே கொடுத்தோம்னா தான் நமக்கு கரெக்டாக ஆர்டர் பண்ணி நமக்கு வந்து சேரும். இது வந்து 1 வீக் பிஃபோர் தான் போயிட்டு சாரி வந்து ஆர்டர் கொடுத்தது. ஸோ அப்போதைக்கு என்ன சாரி இருந்துச்சோ செட் சாரி அவைலபிளாக இருந்துச்சோ ஸோ அதை தான் காமிச்சாங்க. ஸோ அதில் வந்து இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு இந்த சாரி வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ எல்லாருமா சேர்ந்து பார்த்து தான் வந்து செலக்ட் பண்ணுவோம். இந்த பக்கம் வந்து சமைக்கிறதுக்கு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தான் வந்து கிடாய் வெட்டுறதுக்குமே ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஒரு பக்கம் சாதம் வேக ஆரம்பிக்கும், இன்னொரு பக்கம் வந்து சூப்புக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. கறி வெட்டுறதுக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்களும் பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்பப்போ ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு நாங்களுமே எடுத்துக்குவோம். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா ரொம்பவே பிஸியாக இருப்போம். அந்த டைமில் நான் தான் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு இதெல்லாம் வந்து நல்ல மெமரிஸ் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயாவது சின்ன பசங்கள்கிட்ட கெஞ்சி கொடுத்து கொஞ்சம் வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்கள்ட்டமே கொடுப்போம். எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுமே ஒவ்வொரு வேலை தான் பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த டைமில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரே இடத்துல நின்று ஃபோட்டோஸ் எடுக்கணுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இந்த ஃபோட்டோ வந்து பெரிய மருமகள்லேருந்து சின்ன மருமக வர அப்புறம் பிறந்த மக்கள் இந்த ஆர்டரில் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று ஃபோட்டோ எடுத்தோம். கொஞ்சம் வேலைகளுக்கு நடுவில் கோயில் முக்கியமாக நம்ம வந்து மெயினாக வந்து கும்மி கொட்டுறதுக்கு ஆரம்பிப்போம். ஸோ இந்த தடவையும் அப்படிதான் அந்த சைடில் வந்து கும்மி கொட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எப்போதுமே பாட்டு பாடுறது வந்து நம்ம பெரியவங்க தான். ஸோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் வேலையில் பிஸி, கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்க. பாட்டு பாடுறத கூப்பிட்டோம், அவங்க வந்து சரியாகவே வரல. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், நாங்களே எங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை அம்மனை வர்ணிச்சு ஏதாவது பாடுவோம்னு சொல்லிட்டு நாங்களே ஒவ்வொருத்தவளும் பாட்டு பாடி கும்மி கொட்டுறதுக்கு ஆரம்பித்தோம். அப்புறம் அப்படி இப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி எங்கள் பெரிய தேய் கூட்டிகிட்டு வந்து அவங்கள தான் வந்து பாட வச்சோம். ஸோ அவங்க கூட சேர்ந்து நாங்களும் பாடுறதுக்கு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா எங்கள் பெரியம்மா வந்து கும்மி பாட்டெலாம் நல்லா பாடுவாங்க. அதே மாதிரி எங்கள் பெரியப்பாவும் கும்மி பாட்டு நல்லா பாடுவார். அந்த டைம் பார்த்து பெரியம்மா மட்டும்தான் இருந்தாங்க. பெரியப்பா எங்கேயோ எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதனால் பெரியத்தையும் எங்கள் பெரியம்மா தான் மாற்றி மாற்றி கொஞ்சம் பாட்டு பாடினாங்க. ஸோ அவங்க பாடின பாட்டுக்கு தான் நாங்களும் கும்மி கொட்டுறதுக்கு ஆரம்பித்தோம்.
அப்பதா ஒரு இடத்துல நின்னு பாருங்க அப்பதா. அடி போனே. வராடா அடி. சித்தி 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 அடிக்கிற அந்த வெயிலில் கும்மி கொட்டவே முடியலை. கொஞ்ச நேரத்துலலாம் வந்து இலைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த டைமில் வந்து பொங்கல் வேறு நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிட்டோம் இல்லையா, ஸோ அதை வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு பொங்கல் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கும்மி கொட்டிட்டு இருக்கும் போதே மணி பார்த்தா ஒரு 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. சின்ன பசங்க எல்லாருமே பசியோடு இருந்தாங்க. எங்கள் கோயிலில் உள்ள ஸ்பெஷல் என்னென்னா வெறும் பொங்கல் கொடுக்க மாட்டோம், பொங்கல் கூட சேர்த்து பால் பழம் பிசைஞ்சு வச்சு அதையும் சேர்த்து தான் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ எல்லாருமே பொங்கல் வச்சு சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூஜை போடுறதுக்கு ஈவினிங் டைம் ஆயிரும். ஸோ குழந்தைங்கள்லாம் பசியோட காத்துட்டு இருக்க முடியாது. இந்த தடவை வந்து ஸ்கூல் இருந்ததுனால பசங்க எல்லாருமே ஈவினிங் போல தான் வந்தாங்க. அதனால நிறைய குட்டீஸ் வந்து மத்தியானம் வரல. அதுக்கப்புறமா கோவிலில் வந்து நிறைய பேர் அர்ச்சனை பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நமக்கும் வந்து அர்ச்சனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்காக வந்துட்டோம். இருக்க இனிமேல் தான் வந்து கூட்டமே சேரும். ஸோ காலையில் வந்து பாலாபிஷேகம் அது இது பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வீட்டுக்கு போவாங்க, சில பேர் வந்து கோவிலில் இருந்துருவாங்க. இந்த தடவை ஸ்கூல் இருந்ததுனால குட்டீஸு பசங்க எல்லாருமே வந்து ஈவினிங் போல தான் வந்தாங்க. அதனால மத்தியானம் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இது நம்ம வாங்கிட்டு வந்திருந்த இந்த கவசத்துக்கு வந்து அத்தை வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு முதன்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால அதெல்லாமே வச்சு கோவிலுக்கு வந்து கொடுத்தாங்க.
வாளியில் வந்து கோவிலுக்கு கிடாய் கொடுப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து சூப்பு கொஞ்சம் கறியெல்லாம் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு இந்த வருஷத்துலேருந்து தான் பிளான் பண்ணி அது கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தோம். ஸோ இங்கே வந்து லைனில் நிற்கிறாங்க, சாப்பாடு எல்லாமே கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த தடவை வந்து கொஞ்சம் சீக்கிரமே வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு, அதனால சீக்கிரமே வந்து சாப்பாடுமே கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போதுமே வந்து உட்கார வச்சு தான் வந்து தட்டெல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் நாங்களே எடுத்துகிட்டு போய் போடுவோம். ஆனால் ரொம்ப கூட்டம் அதிகமானதுனால போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்லாம் எங்களால் சமாளிக்கவே முடியலை. அதனால என்ன பண்ணிட்டோம், போன வருஷத்துலேருந்து இந்த மாதிரி லைன் கட்டி வச்சு அதில் வந்து எல்லாரையுமே பிளேட்டில் வாங்கிட்டு போக சொல்லி அப்படி கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கூட்டத்தை எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சு. இல்லைன்னா வந்து எல்லோரும் லைனில் உட்காந்துருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று கேட்பாங்க, நம்மளால் போய் அந்த டைமில் எதுவுமே கொடுக்க முடியலை. ஸோ இந்த மாதிரி வச்சு கொடுக்கும்போது ஈஸியாகவும் இருந்தது. மறுபடியும் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னாலும் அவங்களுக்குமே தனியாக வச்சு ஒரு பக்கமாக திருப்பியும் நாங்கள் வந்து கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தோம். ஸோ இது வந்து வாளி எல்லாமே கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து கோவில் கிடாய் கொடுத்தவங்களுக்கு, ஸோ அவங்களுக்கு ஒரு வாளி அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுமே லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு யார் யார் எல்லாமே வந்து கிடாய் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எல்லாருமே ஒருத்தரையுமே விட்டுறாமல் எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து மகளிர் நாங்கள் பிளான் பண்ணி தான் வந்து இந்த விஷயம் வந்து இந்த வருஷத்துலேருந்து நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரம் ஆக ஆக தான் அக்கம் பக்கத்து கிராமங்கள்ல இருந்து எல்லாருமே வர்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. ஸ்கூல் பசங்களுமே அப்பதான் வர ஆரம்பிச்சாங்க. ஸோ நாங்கள் வந்து எல்லாரும் போனதுக்கு அப்புறமா கடைசியாக தான் எப்போதுமே வந்து சாப்பிடுவோம். ஸோ எங்களுக்கும் வந்து அதுக்குள்ளே இருக்கிறதுனால அவ்வளோவா பசி தெரியாது. ஆனால் நிறைய வேலை பார்ப்போம், என்னவோ தெரியல அப்போதைக்கு பசி இருக்காது. எல்லாருமே போனதுக்கு அப்புறமா கடைசியாக தான் உட்காந்து சாப்பிடுவோம். இன்னொன்று விஷயம் என்னென்னா, அங்கே வந்து அந்த பெரிய பெரிய பாத்திரம்லாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே நாங்களே தான் கழுவுவோம். எல்லாருமா சேர்ந்து இருந்து அங்கே பக்கத்துலேயே வந்து தொட்டியில் தண்ணி இருக்கும், அதிலே வாஷ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு நாங்கள் வரும்போது நைட்டு 8, 8:30 கிட்ட ஆயிரும். சில நேரம் 9 மணி கூட ஆகும். அவ்வளோ லேட்டாக தான் வருவோம். காலையில் போயிட்டு கோவிலில் இருந்துட்டு நைட்டு வரை இருந்துட்டு தான் வீட்டுக்கு வருவோம். எங்களுக்கு அந்த ஒரு வாரத்துக்குமே வந்து சரியான வேலை இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு மனநிறைவும் இருக்கும். நம்ம கோவிலுக்கு நம்ம மனநிறைவோட சேவை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோவும் முடியுது. நம்ம ஆடி பூஜையும் சிறப்பாக இந்த தடவை நல்லபடியாக முடிஞ்சுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வரும். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.